யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து அவன் உத்தமன் என்று காணப்பட்ட போதும் அவன் உத்தமமாய் இருந்த போதும் அவன் சிறைக்கு கொண்டு போகப்படுகிறான். போர்த்திபார் என்னும் அவனுடைய எஜமானா. நான் உண்மையாக தானே இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பயப்படல, எனக்கு எதுக்கு சிறை இருப்பு, எனக்கு எதுக்கு எல்லா தடைகளும், எனக்கு சுதந்திரமான வாசல் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்தில் கொண்டு போகப்படுவீர்கள். வாசி. கர்த்தரோ கர்த்தரோட இருந்து யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை திரைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நீங்க சிறையிருப்புன்ன உடனே நம்ம அழிந்து போயிரும் நினைக்காதீங்க. உங்கள் சிறையிருப்பு உங்கள் மேன்மையை உணர வைக்கும். உங்களுக்குள் இருக்கிறவர் இன்னார் என்று உலகம் அறிய வைக்கும். நிச்சயமாக சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை இந்த நாளில் விடுவிக்க போதுமானவர். உங்கள் சிறையிருப்பு உங்களை முடக்கி விடாது. கர்த்தர் உங்களோடு இருப்பது இந்த உலகம் அறிய செய்யும்படியான ஒரு அற்புதத்துக்கு நேராக உங்களை நடத்தும்.